அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவில் மனவளக்கலை வழியாக காயகல்ப யோகக்கலை மட்டும் கற்றுக்கொண்டவர்களுக்கான சில விளக்கங்களை காணலாம். முதலில் இந்த காயகல்பம் என்ற ஒரு யோகக்கலையை தெரிந்து கொள்வோம். இந்த கலை பல்லாண்டுகளாக நம்முடைய சித்தர்கள் கடைபிடித்து வந்த ஒரு பயிற்சியாகும். இந்த பயிற்சியின் நோக்கம் நம்முடைய உடலை திடப்படுத்திக் கொண்டு மனதையும் திடப்படுத்திக் கொண்டு உயிரையும் நிலைப்படுத்திக் கொண்டு நீண்ட நாள் இந்த உலகில் வாழ்வதாகும். அதாவது நம்முடைய ஆயுளை கூட்டிக் கொள்வதாகும். எதற்காக என்று கேட்டால், சித்தர்கள் அந்த காலத்தில் யோகம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டது. குண்டலினி என்ற உயிர்சக்தி திணிவை மூலாதாரம் என்ற மையத்திலிருந்து ஆக்னி என்ற சக்கரத்தை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆனது. அதற்கே 12 ஆண்டுகள் என்றால் உண்மை விளக்கம் பெறுவதற்கு எவ்வளவு காலம் ஆகுமோ என்ற ஒரு சந்தேகத்தில், பயத்தில், இந்த வாழ்நாளுக்குள்ளாக அந்த உண்மையை அறிய வேண்டும் என்ற ஒரு வகையில் தங்கள் உடலை, மனதை, உயிரை பலப்படுத்திக் கொள்ள ஆராய்ந்தார்கள். அந்த ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் இந்த காயகல்ப யோகக்கலை உருவானது. ஆனால் காலப்போக்கில் இந்த பயிற்சி மறைந்து போனது என்று சொல்லலாம். சித்தர்கள் கவி வழியாக இந்த விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பயிற்சி எப்படி செய்ய வேண்டும் என்ற விளக்கம் இல்லை. காரணம், சித்தர்களுடைய நோக்கம் இதை யார் உண்மையாக ஏற்றுக்கொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு சேர வேண்டும் என்ற ஒரு கருத்தில் அதை மறைத்துவிட்டார்கள் என்று சொல்லலாம். எளிமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வார்த்தைகளை அமைத்து ஒரு கவிதையாக அங்கே தந்திருப்பார்கள். படிக்கும் பொழுது ஒரு மாதிரியும், ஆழ்ந்து படிக்கும் பொழுது இன்னொரு மாதிரியும், ஆராய்ச்சியோடு படிக்கும் பொழுது அந்த உண்மையையும் கூறுவதாக அந்த கவிதை அமைந்திருக்கும். அப்படித்தான் குருமான் வேதாத்ரி மாசியவர்கள் இந்த கவிதைகளை ஆராய்ந்தார். சில பயிற்சிகள் முறைகள் புரிந்தாலும் அதன் உண்மை லாபகம் தெரியவில்லை. இதற்காக பல நூல்களை கற்று தேர்ந்து பலரை சந்தித்து பேசி உண்மைகளை அறிந்து கொண்டார். அந்த வகையிலே சித்தர்களுடைய அந்த அற்புத யோகக்கலை எங்கெங்கோ பரவி தேங்கி தேங்கி நின்றது. அப்படி அவர் அமெரிக்கா சென்ற பொழுது ஒரு அன்பரின் பயிற்சி முறைகளை கேட்டறிந்த போது அது காயகல்ப கலை என்பதை புரிந்து கொண்டார். தனக்கு தெரிந்ததை அவரிடம் சொல்லி அவருக்கு தெரிந்ததை தான் கற்றுக்கொண்டு ஒரு முழுமையாக்கி தானும் அதை செய்து பார்த்து மற்றவர்களுக்கும் அதை செய்ய சொல்லி அந்த குறைகளை எல்லாம் நீக்கி முழுமையாக வடிவம் செய்து காயகல்ப யோகக்கலையாக நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் நாம் இங்கே கற்றுக்கொண்டு செய்து வருகிறோம். இந்த காயகல்ப பயிற்சியின் முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளி அல்லது மையம் என்று சொன்னால் அது வித்துநாதம். ஆண்களுக்கு விந்து, பெண்ணுக்கு சுரணிதம்.
இந்த இரண்டையும் சேர்த்து வித்துநாதம் என்று சொல்லுவார். இந்த வித்துநாதத்தின் தன்மையை மாற்றி அமைப்பதாகும். மாற்றி அமைப்பது என்றால் அதனுடைய தன்மையை கெட்டிப்படுத்துவது என்று சொல்லலாம். அதற்கு ஒரு வலிமையை கூட்டுவது. ஒரு மனிதனுடைய உயிர் வித்துநாதத்தை கொண்டுதான் அமைந்திருக்கிறது. பிறப்பு எழுவதும் அதே வித்துநாதம்தான், பிறப்பு முடிவதும் அதே வித்துநாதம்தான். அதுவே காரணமாகிறது. அத்தகைய வித்துநாதத்தை வளப்படுத்துவதன் மூலமாக, முறைப்படுத்துவதன் மூலமாக இந்த உயிர் கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த கட்டுக்கோப்பின் வழியாக ஜீவகாந்தம் என்ற ஒரு அற்புதமான உயிரற்ற சக்தி நமக்கு இருப்பாக அமைகிறது. அதன் வழியாக மனம் சிறப்பாகிறது. மனம் சிறப்படைந்தால் உடல் வளமாகிறது. இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு இந்த பயிற்சி பலனை தருகிறது. இந்த பயிற்சியை மட்டும் கற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். நிறைய அன்பர்களுக்கு இது சென்று சேர்ந்திருக்கிறது. ஆனால் அதை முறையாக செய்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பல வழிகளில் சில பல தொல்லைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதை நாம் நிறைய அன்பர்களிடம் விசாரித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதற்கான காரணத்தை நாம் இங்கே ஆராய்வோம். முறையாக இந்த காயல்பயோக்களை கற்றுக்கொண்டாலும் கூட அந்த செய்முறையில் எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. இந்த பயிற்சி 3 முக்கிய பிரிவாக அமைந்திருக்கும். காலையில் பயிற்சி, மாலை பயிற்சி, இரவு பயிற்சி என்று பிரித்திருக்கும். காலை பயிற்சியில் 4 நிலைகள், மாலை செய்யக்கூடிய பயிற்சியில் 3 நிலைகள், இரவு செய்யக்கூடிய பயிற்சியில் ஒரே ஒரு நிலை. இப்படி இருக்கிறது. இந்த முறை மாறக்கூடாது. ஆனால் பெரும்பாலோர் காலையில் செய்ய முடியவில்லை என்று மாலையும், மாலையில் செய்ய முடியவில்லை என்று இரவும், இரவு செய்ய முடியவில்லை என்று காலையிலும் மாற்றி மாற்றி செய்து தனக்குள்ளாக பிரச்சனையை உருவாக்கி கொள்கிறார்கள். சில வேளைகளில் அடிக்கடி அசுனி முத்திரை மட்டும் செய்வது கூட தவறு. எப்போது உங்களுக்கு தேவையோ அப்போது மட்டுமே இந்த அசுனி முத்திரை செய்ய வேண்டும். அடிக்கடி இந்த அசுனி முத்திரை செய்தால் அங்கே ஒரு வலி ஆரம்பமாகிவிடும். அது பொருந்தா உணர்வாக உங்களுக்கு வந்து நிற்கும். அப்படியும் செய்யக்கூடாது. எனவே பயிற்சிக்கு எந்த அளவிற்கு உங்களுக்கு முத்திரை தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு மட்டும் செய்து பழகிக்கொண்டால் போதுமானது. தனியாக அசுனி முத்திரை மட்டும் செய்ய வேண்டாம் என்பது ஒரு கருத்து. இந்த காயகல்பம் நம்முடைய மூலமான சக்தியை அது ஒழுங்கமைக்கிறது என்று சொல்லலாம். அதனால் மிக கவனமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த முறையில் மட்டும்தான் செய்ய வேண்டும். அதை மாற்றிக்கொள்ளவே கூடாது. மேலும் அந்த பயிற்சியின் அளவு முறைகளையும் மாற்றக்கூடாது. 10 அசுனி முத்திரை என்றால் 10 தான் செய்ய வேண்டும். ஒரு ஓஜஸ் மூச்சு என்றால் ஒரு மூச்சு தான் போட வேண்டும். இந்த 10க்கு 1 என்ற அளவை 1 மாதம், 3 மாதம், 1 வருடம் என்று தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். 20க்கு 2 என்று செல்ல வேண்டும். அதற்கு முன்பாக குறிப்பிட்ட காலங்களிலேயே வேகமாக முன்னேறலாம் என்று மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் காயகல்ப பயிற்சிக்கு இந்த உடல் பழக வேண்டும். அந்த பழக்கத்தை உடம்புக்கு கொடுக்காமல் நாம் மாற்றிக்கொண்டே இருந்தால் இந்த உடல் தாங்காது. என்ன ஆகும் என்றால் உடலில் வெப்பம் தேங்கிவிடும் என்று சொல்லலாம். பொதுவாகவே முதற்பறையாக இந்த காயகல்பத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் தாங்காது என்று சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் கொஞ்சம் அதிகரிக்கும்.
அது இயற்கையானது தான். ஏனென்றால் இதுவரை அந்த பயிற்சியை நாம் செய்யவே இல்லை. அப்படியான பயிற்சியை செய்யும் பொழுது கொஞ்சம் மாற்றத்தை இந்த உடல் தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பிட்ட காலங்களில் அந்த வெப்பம் தானாக கரைந்துவிடும். இது இயற்கையானது. ஆனால் நம்முடைய செயல்பாட்டில் அந்த பயிற்சியில் குறை இருந்தால் நிச்சயமாக அந்த உடல் தாங்காது. வெப்பத்தை தேக்கி வைத்து அதை கடத்த முடியாமல், வெளிக்கொண்டு வர முடியாமல் உள்ளேயே தேங்கி நிற்கும். அப்படி தேங்கும் பொழுதுதான் உடல் சூடு, கண்கள் சிவத்தல், கண்களில் நீர் வடிதல், நாக்கு வறண்டு போதல் அல்லது நாக்கு எரிதல், இப்படி எல்லாமே வந்துவிடும். இதற்கு ஒரே வழி, அப்போதைக்கு இந்த காயகல்பத்தை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். ஒரு வாரமோ ஒரு மாதமோ செய்ய வேண்டியதில்லை. அதற்கு பிறகு இந்த பயிற்சியை நீங்கள் தொடரலாம். ஒருவேளை மீண்டும் தொடர்ந்தால் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த மண்டத்தை நோக்கி சென்று அங்கு உள்ள ஆசிரியரிடம் கேட்டு விளக்கம் பெறலாம். நீங்கள் செய்து காட்டி உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். இதுதான் மிகச்சிறந்த வழி. நீங்களாக அதை திருத்துகிறேன் என்று மேலும் சிக்கலாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இந்த காயகல்ப யோகம் கற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முறையை கவனிக்க வேண்டும். அதிகாலை விழிப்பது, இரவு படுப்பது என்று மிகச்சரியாக அமைக்க வேண்டும். இரவு அதிக நேரம் விழித்தல், அதிகமாக உழைத்தல், அதிகமான ஓய்வு என்றெல்லாம் இருக்கக்கூடாது. அதேபோல முறையான உணவும், அளவான உணவும், சேர்க்கக்கூடிய உணவும் இருக்க வேண்டும். இதுவும் மாறக்கூடாது. மேலும் இந்த உடலுக்கு அதன் வெப்பத்தை கூட்டக்கூடிய எந்த உணவுகளையும் நாம் சேர்க்கக்கூடாது. சேர்த்தாலும் கூட அதிகமாக அந்த அளவுக்கு மேலே வைத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய வழக்கத்திலே கொண்டு வரக்கூடிய வழிமுறை தான். இது தனியாக சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய உணவு முறைகளே கூட இயல்பாக உடலுக்கு தகுந்ததாக மருந்தாக அமைத்திருப்பதை நாம் காண முடியும். நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு காய்கறியும் உணவுப் பொருள்களும் கூட ஒரு மருந்தாகவே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில்தான் இந்த உணவு பழக்கத்தை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பொழுதுதான் உணவு பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடைமுறை பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்த காயகல்ப யோகத்தை செய்தால் உடலுக்கு நல்லதாகவே இருக்கும். அதுபன்றி தவறு நேர்ந்தால் இந்த உடல் உங்களுக்கு பாதிப்பை தரும். என்ன சிக்கல் என்றால், இந்த குறை வந்துவிட்டால் சில மருந்துகள் வேலை செய்யாது. அதுதான் இங்கே சிக்கல். அப்படி என்றால் குறிப்பிட்ட மண்டத்தை அணுகி அங்கேதான் இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் தரும் வழிகாட்டுதலை நீங்கள் கடைபிடித்தால் உடனடியாக ஒரு தீர்வுக்கு நீங்கள் வந்துவிடலாம். அதுவன்றி நீங்களாக இதை தீர்க்க முயற்சித்தால் மேலும் பல சிக்கல் உருவாகிவிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயமாக, நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தில் இந்த காயகல்ப யோக கலையை கற்றுக்கொண்டீர்கள். அது மட்டும் போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக போதாது. இந்த பயிற்சிகளோடு நீங்கள் அடிப்படை யோகா கற்றுக்கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டும், தீட்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், தவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொண்டால்தான் இந்த முழுமையை நீங்கள் உணர முடியும். காயகல்பத்தின் பலனையும் அனுபவிக்க முடியும். அதனால் உங்களை இந்த நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ள அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நீங்கள் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள்.
உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.